ஏத்துக்காத தன்மை உடையவனா இருக்கணும். அழகா சொன்னார் வள்ளலார் பாடும்போது, வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன், பசியால் இளைத்தே வீடுதோர் இறந்தும் பசியராத அயர்ந்த வெற்றோரை கண்டுள்ளம் பதைத்தேன், நீடிய பிணியால் வருந்துகின்றோர் என் நேர் வர உளம் கண்டு துடித்தேன், ஈடின் மாணிகளாய் ஏழைகளாய் நெஞ்சிலைத்தவர் தமை கண்டே இழைத்தேன்னாரு. நீங்கள் தான் வள்ளலார் மாவட்டம் இல்லையா? இந்த பாட்டு எவ்வளோ அற்புதமான பாட்டு பாருங்க. வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினாராம். ஏன்னா பயிர் வாடினா மக்களுடைய வயிறு வாடும். உண்மைதானே? பசியால் இழைத்து வீடுதோறும் போய் பிச்சை கேட்குறாங்களாம். அப்பவும் அவங்க பசி ஆறலையாம். அவங்கள கண்டு வருத்தப்படுறாங்க. நீடிய பிணியால் நோய்வாய்ப்பட்டு அவர் நேர்வரை கண்டு அவரை கண்டு உள்ளம் கொதிக்கிறாராம், வருத்தப்படுறாராம். கடைசியில் ஒரு 2 லைன் சொல்கிறாரு பாருங்க, சான்ஸே இல்லை இந்த 2 லைன். ஈடின் மாணிகளாய் ஏழைகளாய் நெஞ்சிலைத்தவர் தமை கண்டே இழைத்தேன்கிறார். ஈடின் மாணிகளாய் ஏழைகளாய்னா பிறரிடம் இறந்து கேட்க வெட்கமுற்று இன்னொருத்தர்கிட்ட போய் நம்ம நின்று அவன்கிட்ட பிச்சை எடுத்து நம்ம சாப்பிட்டு பொழைக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படிப்பட்ட பொழைப்பு நமக்கு வேண்டான்னு கடைசி வரைக்கும் வறுமையிலேயே வாடி அதனால் உயிர் போகக்கூடிய தருவாயில் இருக்கவரை கண்டு நான் உள்ளம் பதைக்கிறேன்றார். அவங்களையும் சேர்த்துக்கிறார். மெட்ராஸில் வெள்ளம் வருது, மேலே இருந்து பார்சலை தூக்கி சாப்பாடை போடுறாங்க. எல்லாம் ஓடி ஓடி போய் என்ன செய்கிறான், அந்த சாப்பாடை பிறகுறான். ஒரு 4 பேர் ஒரு ஓரமாக நிற்கிறான் பார்த்தீங்களா? அவனுடைய பண்பு என்ன தெரியுமா? இப்படி போய் அடிச்சுட்டு போய் அந்த சாப்பாடை வாங்கி சாப்பிட்டுனா பொழைக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த பண்பு தான் அது. இன்னும் நம்ம வீட்டிலே நிறைய கௌரவமாக இருப்பாங்க. கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, இன்னும் உங்கள் ஃப்ரெண்டே நிறைய பேர் இருப்பான். இல்லை பரவாயில்ல மாப்பிள்ளம்மா, கஷ்டம் தான் பட்டுட்டு இருப்போம். இத்தகைய பண்புடையவரையும் நினைச்சு வள்ளலார் என்ன செய்கிறாரு, வருத்தப்படுறாரு. அப்படி இருக்கவனு கஷ்டப்படுவான்ல, அவன் யார்கிட்டையும் போய் நிற்க மாட்டான். கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, இப்படி இருந்துட்டு போகணுன்னு இருப்பான். அவனுக்கும் நினச்சி அவர் என்ன செய்கிறாரு, வருத்தப்பட்டார். அதான் அந்த லாஸ்ட் 2 லைன். இதில் தான் அற்புதம். இப்படிப்பட்ட உயர்வான சிந்தனைகள் இருந்தால் தான் அங்கே இன்டர்வியூ ரூமில் இப்படி கேட்ட உடனே, இல்லை சார் என்னை இன்டர்வியூ பண்ணியே கொடுங்க சார். அதை வந்து மெருகு பிரமாதமாக பேச தெரியாமல் இருக்கலாம், ஆனால் எண்ணம் நல்ல எண்ணமாக இருந்தால், இல்லை சார் எனக்கு சந்தோஷமாக தான் இருக்கும் சார் நீங்கள் கொடுத்தீங்கன்னா, பட் இருந்தாலும் நான் என் திறமையை நம்பி வந்திருக்கேன் சார், நீங்கள் கேள்வி கேட்டு என்னை டெஸ்ட் பண்ணிவிட்டு கொடுத்தீங்கன்னா இன்னும் சந்தோஷப்படுவேன் சார். ஏன்னா எல்லா நேரமும் என் அதிர்ஷ்டம் எனக்கு கூட வராது.